அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிற பாடல் வந்து கண்ணம்மா என் கண்ணம்மா அப்படின்ற ஒரு பாடலோட லிரிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு பாடலோட பேரை நீங்கள் சொல்கிற அப்படின்னு மாதிரி நீங்கள் கேட்கலாம். எஸ், கரப்படத்தில் வந்து செகண்ட் சிங்கிள் தான் இது. அண்ட் ஏற்கனவே நாங்கள் வந்து வாயா கரசாமி வந்து பார்த்துருந்தோம். ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினியான ஒரு ட்ராக். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸஸ் ஆஃப் காரை பார்த்துருந்தோம். அண்ட் இதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸையும் பார்த்துருக்கோம். இப்போ அந்த சிங்கிளையும் பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை பற்றி பேச முடியும். அண்ட் இந்த பாட்டை பாடினது தனுஷ். அண்ட் த லிரிக்ஸ் ஆல்சோ பென் பை தனுஷ். ஜிவி பிரகாஷ் குமாரோட மியூசிக்கில் இந்த ஒரு பாட்டு வெளிவந்திருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். இந்த படத்தில் வந்து இந்த ஒரு சிங்கிள். அண்ட் நம்ம மமிதா பைஜு, கேஎஸ் ரவிக்குமார், கருணாஸ், ஜெயராம், அதுக்கப்புறம் தனுஷ், இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த இந்த ஒரு திரைப்படம் தான் கரை. ஒரு சின்ன ஒரு நாட்டுக்காக சொல்கிறேன். கரன்னொன்னே டக்கு நீங்கள் தெரியாதுன்ட்டா தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. பட் இன்கேஸ் தெரியாதவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு இது. ஸோ பாடலில் பார்த்துட்டு வந்துடலாமா? பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடான விஷயம் பற்றி பேசலாம். அண்ட் ஜிவியோட மியூசிக் தனுஷும் பாடிக்காரு, என்னமானு தெரியல. பார்த்துட்டு வந்துடலாம் மக்களே. ஸோ வாங்க. பட் பாடலை பார்க்க முன்னாடி ஒரே ஒரு விஷயம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா அதையும் பண்ணிக்கோங்க. பக்கத்து பெல் பட்டன் எழுதிக்கோங்க. இன்ஸ்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்கள் கைகளுக்கு கிடச்சி வரும். அப்படி ஒரு விஷயத்த சொல்லி பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அதையும் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாங்க. ஆரம்பிக்கலாம் மக்களே. 3, 2, 1 and here we go. கண்ணம்மாயே கண்ணம்மாயே கண்ணுக்குள்ள நீதான் அடியே, ஒன்னத்தானே நெஞ்சுக்குள்ள தாங்கும் உயிரே. எனக்காக பிறந்தாயே வரமா, இதுதானோ பிறவி சுகமா. மடிசாய கதை சொல்லு எதமா, செரகான என் நெஞ்சம் வானந்தொடுமா. உயிரே அடி உயிரே நீ இருந்தாலே போதும், கரை சேர வழி தேடும் படகும் மீளும். கண்ணம்மாயே கண்ணுக்குள்ள நீதான் அடியே, ஒன்னத்தானே நெஞ்சுக்குள்ள தாங்கும் உயிரே. வெயிலுக்கு ஒதுங்க உனது முந்தான, நிழல் தரும் நிரந்திரம் எனக்கு தந்தானே. இருட்டுக்கு மெழுகா உருவும் பெண்ணால, சுமந்திடும் வலிகளும் ஆறும் தன்னால. வாழும் வரையே எனையாளும் திரையே, கரையிற உனக்குள்ள நானே. கண்ணம்மாயே கண்ணுக்குள்ள நீதான் அடியே, ஒன்னத்தானே நெஞ்சுக்குள்ள தாங்கும் உயிரே. எனக்காக பிறந்தாயே வரமா, இதுதானோ பிறவி சுகமா. மடிசாய கதை சொல்லு எதமா, செரகாக என் நெஞ்சம் வானந்தொடுமா. உயிரே அடி உயிரே நீ இருந்தாலே போதும், கரை சேர வழி தேடும் படகும் மேலும்.
வார்த்தை கூட வாயிற வரல இந்த ஒரு பாட்டை பார்க்கும்போது. இட்ஸ் ரியலி மேஜிக்கல். என்ன சொல்ல தெரியலங்க, என்னமோ தெரியல. கண்ணம்மா ஏன் கண்ணம்மான்னு சொல்லும் போது அந்த ஹை நோட்டில் ஹை பிச்சில் பாட்டாக இருப்பாங்க, அங்கே வந்து நான் விழுந்துட்டேன். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு அந்த உச்சரிப்பு, தமிழோடைய லிரிக்ஸ், அந்த தமிழ் லிரிக்ஸ் தான் இங்கே ஒரு மெயின் ப்ளே. இங்கே என்னென்னா அவ்வளோ நல்லா இருக்கு அந்த லிரிக்ஸ் எல்லாம். அதான் இருட்டில் வந்து மெழுகாக இருக்கும் இது, அண்டு முந்தானையில் வந்து நனல், இவ்வளோ நல்ல அருமையான வரிகள். என்ன வரி, ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கேட்கும்போது நல்லாச்சு. தனுஷோடைய நடிப்பெல்லாம் தாண்டி அவரோட நல்ல லிரிசிஸ்ட்டுங்க. நிறைய பாடல்கள் அவர் எழுதி நல்ல ஒரு ஃபீல் குட் சாங்ஸ் நிறையவே தந்திருக்காரு. அண்டு ரீசெண்டாக தான் நான் நினைக்கிறேன், அது என்ன படம்னு மறந்துட்டேங்க, ரெட்டை தலை கண்ணம்மான்ற ஒரு பாடல் வந்துச்சு, அதுவும் அவர் தான் பாடியிருந்தார். இப்போ எனக்கு திடீர்னு அங்கே ஏதோ ஞாபகம் வந்துச்சு. அவரும் அந்த பாட்டுக்கும் நாங்கள் பண்ணியிருந்தோம் வீடியோ, அருண் விஜயோட படம். அண்ட் ஸோ அந்த படத்துலையும் இவர் வந்து பாடியிருந்தார் சாம் சிஎஸ் மியூசிக்கில். அது கண்ணம்மான்றது வேறு, பட் ஸ்டில் அகெயின் we are seeing a கண்ணம்மா லைக் திஸ் in another universe. அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா, எனக்கு வந்து தங்க மகன் வந்து கொஞ்சம் வந்து அப்படி எப்படி வந்துட்டு போச்சு. அது ஏன்னா எனக்கு அப்படியே ஒரு தங்க மகன் சாயல். தங்க மகன் வந்து சமந்தா அண்ட் தனுஷ் அந்த படத்தில் இருப்பாங்க. அண்ட் அதில் உயிரே உயிரே உன்னை நான் தரவா ஒரு பாட்டு ஒன்று, ஸ்வேதாமனோட பாட்டு, எனக்கு ஆயிரமோ அந்த ஒரு ஃபீல் தந்துச்சு. அண்ட் அது ஒரு வேறு ஜோனாக இருந்தாலும், பட் எனக்கு என்னமோ தெரியலை, இவங்க ரெண்டு பேரும் கூட உள்ள அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இவங்களுடைய அந்த ஒரு ஃபேஸ்லேயே அந்த கேரக்டர் வந்து தெரியுதுங்க. ஷி ஹஸ் லிட்ரலி ஷி ஹஸ் லிவ்ட் அந்த கேரக்டர் வந்து நல்லா தெரியுது. ஏன்னா லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஆக்சுவலி அந்த ஃபேஸ்லேயே தெரியுது இந்த மேக்கப்பெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ரூரலானது. அண்ட் அது சாப்பிட்ற ஒரு சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நினைக்கிறேன். அந்த ஒரு ஷார்ட் வந்துருக்கும் பாருங்கள், ரொம்ப அந்த ஒரு நிகழ்ச்சி தரும் ஒரு நிகழ்வு. அந்த ஒரு ஃபோட்டோவே நல்லா இருந்துச்சு அந்த ஃப்ரேமில். அண்ட் விக்னேஷ் ராஜாவோடைய டிரெக்ஷன் வேறு, பார்க்கலாம் இது எப்படி அமைய போகுது. அண்ட் த ஹோல் லிரிக்கல் வீடியோவில் எனக்கு வந்து அந்த அனிமேட்டிவ் லைக் அந்த கிளிப்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கையில் வந்து அவர் விழுவுற மாதிரியாக இருக்கட்டும், அண்டு அந்த ரெண்டு விரல் வந்து சேர முடியலை, அதுக்காக அவர் ஏங்கி பாடும் பாடல் மாதிரி தான் பார்க்குறேன். ஸ்டார்டிங்கில் விலங்கு ரெண்டு இதுலேயும் வந்து ஹேண்ட் கப் லைக் போட்டுருந்துச்சு. லைக் வை இவர் மேபி ஜெயிலேருந்து ஜெயிலேருந்து வந்துட்டாரா, இல்லை ஏதாச்சும் ஒரு போர்ஷனில் லைக் அந்த படத்தில் என்ன சீன் வரும்னு தெரியும். நான் சும்மா ஒரு ப்ரெடிக்ஷன் போய் அடிச்சு விடுவோம், என்ன நடந்துட போகுது, ஒரு இது தான் ஒரு அசம்ஷன் தானே, இப்போ தான் இருக்குன்றதுனால லைக் ஒரு சின்ன ஒரு இது. மேபி அவர் ஜெயிலேருந்து வெளியே வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா லைக் இருந்து மறுபடியும் அவங்க சமைச்செல்லாம் போட்டு சாப்பிட்ற தருணத்தில் இந்த ஒரு பாட்டு வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு 1 minute and 14 seconds, அதை நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் சொல்லணும்னு. இவர் வந்து அந்த ஒரு ஃபோட்டோவில் பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் இணைய முடியலை, ஆனால் அவருடைய உடம்புல வந்து செயின் இருக்குல்ல, செயினை போட்டு இழுக்கிறாங்க. இந்த ஒரு பக்கம் வந்து ஒரு 4-5 கை அவங்க பொண்ணு சைடில் வந்து இழுக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குள்ளே அந்த லவ் இப்படி இந்த பாட்டில் வெளியே போகுதுன்னா படத்தை பார்த்தா தான் தெரியும். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. லிட்ரலி தனுஷோட வாய்ஸ் எப்படியுமே ஒரு நல்ல ஒரு சிங்கர் லிரிசிஸ் தான். அண்ட் ஜிவியோட பேக்கிங்லேயும் ஒரு போர்ஷன் வந்துச்சு, அதை நீங்கள் கேட்டு நல்ல கூர்மையாக நீங்கள் கவனித்து கேட்டிங்கன்னா அவருடைய பேக்கிங்கில் ஒரு வோக்கல் வந்துருக்கும், லைக் அவர் பாடியிருப்பார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக் பாஸ் லிட்ரலி நைஸ். எனக்கு ஆரம்பத்துலேயே வந்து என்ன சுகம் ஃப்ரம் இட்லி கடை, எனக்கு அந்த ஒரு என்ன டியூன் அங்கே வர மாதிரி இருக்கேன்னு நினச்சேன், பட் இல்லை, அந்த ஒரு இது வந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, கேட்குறதுக்கு ஒரு ஃபீல் குட் சாங்காக அந்த பாட்டு இருக்குது. ஸோ கண்ணம்மா பாடலுடைய ஒரு ஓவரால் ரிவ்யூ இதுதான். இதை தாண்டி உங்கள் கருத்தை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க, உங்கள் கருத்துக்களை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்டு இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் பஸ்ஸில் லேப்டாப் நான் நினச்சிக்கிருந்தேன் ஏதாச்சும் ஒரு 2-3 சிங்கர்ஸ் சேர்ந்து பாட போகிறாங்க, ஒரு ஃபீமேல் சிங்கர். மேபி ஸ்வேதா மோகன் தான் நினச்சேன், பட் ஸ்வேதா மோகன் ஷி வாஸ் நாட் தேர், ஐ டோன்ட் நோ. மில்லான ஸ்வேதா இருந்திருப்பாங்க, பட் இது ஒரு சோலோ சாங், லைக் ஒரு மேல் சோலோ சாங், ஒரு ஏக்கத்தில் பாடக்கூடிய ஒரு பாடல். ஸோ நாங்கள் வந்து பார்த்துட்டோம், கேட்டு முடிச்சிட்டோம். இந்த கருத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்ட்ராஸ்டிங் ஏதாச்சும் இருந்தால் கீழே சொல்லிவிட்டேன் கமெண்ட்டில் நான் சொன்னதுக்கு. அண்ட் அதையும் தாண்டி ஈவினிங் வந்து மேசை முறுக்கு படத்தில் 2 படத்தில் வந்து இன்னொரு சிங்கிள் வரப்போகுது.
அதுக்கும் வெயிட் பண்ணுங்கள். பப்பாளி பழமே நினைக்கிறேன், அந்த பாட்டுக்கும் நாங்கள் ஈவினிங் பண்ணுவோம். ஸோ சாயந்தரம் உங்கள் எல்லாரும் மறுபடியும் சந்திக்கிறேன் அந்த வீடியோவில். இப்போ விடை பெற்று சென்று வருகிறேன். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எழுதிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் எனி டைம் எனிவேர் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கிடைக்கும். அண்ட் நம்ம குடும்பத்தில் நீங்கள் சேர்ந்து பயணிக்கலாம். இந்த ஒரு விடயத்தை கூறிவிட்டு நான் மீண்டும் உங்களை சந்திப்பேன் இன்னைக்கு ஈவினிங். ஸோ எல்லாரும் மறுபடியும் பார்க்குறேன் இப்போ பாதியோட அப்டேட்டில். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.